நடிகர் விஜய் பக்கம் சாயும் விஐபிக்கள், கலவரத்தில் திராவிட கட்சிகள். நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார். இதன் மூலமா அரசியல் அதிகாரப்பூர்வமாக அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய விஜய் தொடர்ந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்த நடிகர் விஜய் நீட் தேர்வுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வரார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர்களை சேர்ப்பது, கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது, விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களை தொடர்ந்து சந்தித்து பல்வேறு ஆலோசனைகள்லாம் வழங்குவது, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவிப்பது அப்படின்னு அடிப்படை கட்டமைப்பு வேலைகளை நடிகர் விஜய் ரொம்ப அமைதியாக செஞ்சுட்டு வராரு. மாணவர்களுக்கு பரிசளிப்பு அந்த விழாவின் போதே தமிழக வெற்றி கழகம் சார்பில் சீக்கிரமாகவே மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு தகவல்லாம் வெளியாச்சு. முதல்ல மதுரையில் மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதை தொடர்ந்து திருச்சியில் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு காரணம் மதுரை சென்டிமெண்ட் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு விஜய் யோசிக்கிறாராம். மதுரையில் தான் வைகோ மதிமுகவுடைய முதல் மாநாட்டை நடத்தினார். கட்சி பரபரப்பாக பேசப்பட்டது, மதிமுக கட்சி பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் கடைசியில் கட்டெரும்பாக தான் மாறியது. நடிகர் விஜயகாந்த் தேமுதிக மாநாட்டை மதுரையில் தான் தொடங்கினார். அவரால் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கடைசி வரை செயல்பட முடியாமல், இலக்கை அடைய முடியாமல் மறைந்து விட்டார். நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கழகத்தை மதுரையில் தான் தொடங்கினார். அந்த கட்சி இப்போ பாஜகவில் ஐக்கியமாகிட்டாங்க. அதனால் திருச்சி திருப்பு முனையை தரும் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டுடன் திருச்சியில் மாநாடு நடத்துவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது திருச்சியில் ஜி கார்னர் மைதானத்தில் தான் அறிமுக கூட்டம் நடந்துச்சு. அவர் தொடர்ந்து 3 முறை பிரதமராகிட்டார். அதே போல ஆட்சி இழந்த ஜெயலலிதா 2010ஆம் ஆண்டு ஜி கார்னரில் பொதுக்கூட்டம் நடத்திய பிறகுதான் தொடர்ந்து 2 முறை முதலமைச்சரானாங்க. அதனால திருச்சி சென்டிமெண்டால் அதே பொன்மலை ஜி கார்னரில் மாநாடு நடத்த விஜய் முடிவு செஞ்சிருக்கார். மேலும் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய தேதி பற்றி எந்த தகவலும் வெளியாகலை. அதன்படி வருகிற செப்டம்பர் 25ஆம் தேதி விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு தகவல்லாம் பரவிட்டிருக்கு. மேலும் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளரிடம் பொன்மலை ஜி கார்னர் திடலை பயன்படுத்த அனுமதி கோரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடிதம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. மாநாடு நடக்கக்கூடிய இடம் மட்டுமல்லாது பார்க்கிங், உணவு சமைப்பது, கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளையும் செய்து தரணும். இதுக்கு ஏற்றா போல இடம் அமையணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் செல்லக்கூடிய வகையில் அதனுடைய கட்டமைப்புகள்லாம் மாற்றப்படணும். எல்லாரும் செல்லக்கூடிய வகையில் போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகளுக்கு இடம் இருக்கணும். இதுக்கேற்ற வகையில் மதுரையிலும் திருச்சியிலும் பல்வேறு இடங்களை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தேர்வு செய்த போதிலும் கூட காலையில் இடம் தருவதாக கூறிய நில உரிமையாளர்கள் மாலையில் மறுத்துடுறாங்களாம், நிலம் தர முடியாது அப்படின்னு. சென்னையிலிருந்து ஒரு கட்சியின் மூத்த நிர்வாகியிடமிருந்து வரக்கூடிய மிரட்டல் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் பொன்மலை ஜி கார்னர் திடலை முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த திடலை பெற வாடகையும் அதிகமாக வைப்பு தொகையும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தவிர தமிழக கட்சிகளால் இடத்தை தரக்கூடாது அப்படின்னு மிரட்ட முடியாது அப்படிங்கிறதால சாதுரியமாக இந்த திடலை தேர்வு செஞ்சிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தில் எப்படியாவது பதவிகளை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு தமிழகம் முழுவதும் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் பம்பரமாக சுழன்றுகிட்டு வேலையை பார்த்துட்டு வராங்க. நலத்திட்ட உதவிகளை செய்து வராங்க. அந்த வகையில் தாவேகா கட்சி தொடங்கப்பட்ட பிறகு நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் தீவிரமடைந்திருக்கு. இதனால மாநாட்டிற்கு லட்சக்கணக்கில் ஆட்களை திரட்டி வந்து விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் வாகனங்களுக்கு இடையூறு செய்யக்கூட சில பேர் முயற்சி பண்ணுறதா அதற்காக கட்சி நிர்வாகிகளை உஷார்படுத்தி முன்னெச்சரிக்கையாக செயல்படுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்நிலையில் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு செக் வைக்கும் விதமாக பல்வேறு முக்கிய விஐபிகள் திருச்சி மாநாட்டில் நடிகர் விஜயை நேரில் சந்தித்து விஜயோட முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக தகவலாம் வெளியாகிருக்கு. ஒருவேளை திருச்சியில் ஒரு சிலர் மட்டுமே இணைந்தாலும் திருச்சி மாநாடு வெற்றி அடைந்தால் மேலும் பல பிரமுகர்கள் நடிகர் விஜயிடம் அடைக்கலம் தேடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால தமிழக கட்சிகள், குறிப்பாக திராவிட கட்சிகள் கலவரத்துடன் தங்கள் நிர்வாகிகளை கண்காணித்து வராங்க.